பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு புதிய தலைமுறை சார்பில் 8வது ஆண்டாக சக்தி விருதுகள் வழங்கப்பட்டன. புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகளைப் போலவே பெண்களின் பெருமைகளை போற்றும் வகையில் புதிய தலைமுறை சார்பில் சக்தி விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்த ஆண்டுக்கான சக்தி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய முதல் தமிழச்சியான முத்தமிழ் செல்விக்கு துணிவுக்கான சக்தி விருது வழங்கப்பட்டது. கருணைக்கான சக்தி விருது எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வை விதைத்த சியாமளா நடராஜுக்கு வழங்கப்பட்டது. பார்வை சவாலை தன்னம்பிக்கையால் தகர்த்த பூரண சுந்தரிக்கு திறமைக்கான சக்தி விருது அளிக்கப்பட்டது. மனநலன் பாதிக்கப்பட்டவர்களின் மனம் பேணும் மருத்துவர் தாராவுக்கு புலமைக்கான சக்தி விருது அளிக்கப்பட்டது. பள்ளி பருவத்திலேயே இந்திய விடுதலை போரில் பங்கேற்ற கேப்டன் லட்சுமி கிருஷ்ணனுக்கு சாதனைக்கான சக்தி விருது வழங்கப்பட்டது. இராணுவத்தில் மேஜர் ஜெனரல் பதவி வகித்த முதல் தமிழரான இக்னேஷியஸ் டெலஸ் புளோராவுக்கு தலைமைக்கான சக்தி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.